அண்ணியா கர்மி எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிம்மினோட 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் யுவர் பாஸ். ஸோ போன பாட்டில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க 2 ஷாட் வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டு நான் போடாமல் இருப்பேனா? ஸோ அதான் அப்படியே மாதம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அண்டு இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸில் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கமெண்ட்டு மஸ்ட்டு அண்ட் லைக்கும் போட்டுருங்க, ஓகேவா? அண்ட் வந்து டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஷாட் வேணுனாலும் நீங்கள் வந்து கேட்கலான்டா, நான் ரெடி பண்ணி போடுவேன். சரிடா, நம்ம போன பாட்டு ஏதாச்சும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போ தான் இந்த பாட்டு புரியும். ஓகேடா, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து 2 ஷாட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களை தான் காட்டுறோம். ஸோ நீங்களும் ஜிமினும் அந்த பெட்டில் செம்மையாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேறு லெவலில் போயிட்டு இருக்குது 2 பேருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட ஜிமினு மார்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஜிமின் ஜிமின் போதும் போதும் ஸ்டாப் பண்ணு. ஏய், நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், மேக் அவுட் பண்ணும்போது பாஸ்னு கூப்பிடுன்னு. இது எனக்கு பிடிச்சிருக்குடி. அதுக்கப்புறம் நீ ஜிமின்னு கூப்பிட்டுக்கோ. ஓகே பாஸ். என்னால் முடியல. கொஞ்சம் இறங்கட்டும், இறங்கிட்டு அப்புறம் நானே எடுத்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் 1/2 hour மேக் அவுட் பண்ணுறான். அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் தான் அப்படியே வந்து படுக்கிறான். ஸோ உனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நீ ஜிம்மினை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ நீ ஜிம்மின் கூட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. முன்னைக்கே இல்லை, நார்மலாக பேசுவீங்க, அவ்வளோதான். ஸோ நீ ஜிம்மினை திரும்பி பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறீங்க. என்னாடி என்ன அப்படி முறைக்கிற? உன்னைக்கெல்லாம் பார்த்து பம்மியமாக பவுவ, இப்போ என்ன முறைக்கிற? உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? மேரேஜ் ஆகி 1 week ஆச்சு, பட் நீ இன்னும் ஆஃபீஸுக்கே போகலை. என் கூட இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் எழுந்து வெளில கூட போக முடியல, தெரியுமா? அத்தை கேட்குறாங்க, ஏம்மா வெளிலலாம் வரல, ரூம்லே இருக்குன்ட்டு. நீ பாட்டு பண்ணி முடிச்சுட்டு எழும்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிடுற. நான் இந்த ரூம்லேயே அடைச்சி கிடக்கேன், தெரியுமா? அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, இன்றைக்கி தான் கடைசி, நான் வந்து ஆஃபீஸ் போகணும். 1 week லீவ் போடுறது ரீசன் எல்லாம் என் அப்பனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றான். சொல்லி ஜிமினை பார்த்துட்டு, எதுக்கு நீ உங்கள் அப்பாவை பார்த்து கோவப்படுற? அவர் உனக்கு நல்லது தானே பண்ணுறாரு. அவன் எனக்கு நல்லது பண்ணுற? அட போடி, அவன் கிடக்கான், காசுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், தெரியுமா? அந்த சாரா வேணா மேரேஜ் பண்ண சொன்னான், முடியாதுட்டேனே. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா, அதான் நான் ஒன்றா மேரேஜ் பண்ணிட்டேன்ல. அந்த காலில் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான்னா நான் கூட இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பேபி, அதுக்கப்புறம் புதுசாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எல்லாமே போயிட்டு இருக்குது. அது ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன். அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கலாம். சடனாக மேரேஜ் ஆகிருச்சு. அப்பா அம்மா கிட்டே நான் கால் பண்ணி பேசிட்டேன். அவங்களும் இன்னும் ஒரு 2 or 3 days வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் விசா எல்லாமே நானே போட்டேன். ஸோ வந்துடுவாங்க. அப்பா அம்மா கூட ஜாலியாயிரு. நான் ஒரு 3 days வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். விடிஞ்சிருச்சு. நீ ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. சரி சரி தூங்கு, அம்மாலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே அவன் ஆஃபீஸ் போயிடுறான். ஸோ இப்படியே தான் அவங்களுக்கு எப்போவுமே ஜிம்மின் அவன் கூட இப்படி தான் இருந்திருப்பான். ஸோ ஏர்லி மார்னிங்கே அவன் கிளம்பிடுவான் ஆஃபீஸ். அதனால் உங்களால் டைமுக்கு எழும்பக்கூட முடியாது. நீங்கள் நல்லா டயர்டாக தூங்குவீங்க. ஒரு 11:30 அப்புறம் தான் எழும்பி பார்க்குறீங்க. அச்சோ, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனே ஆக போகுது. எல்லாம் இந்த ஜிம்மினால். இப்போ கீழே போனால் ஆண்டி என்ன கலாய்ப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நர்வஸாக போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கீழே போகிறீங்க. அவங்களும் எதுவும் சொல்லலை. அப்படியே அவங்க உங்களுக்கான ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நீங்கள் பார்க்குறீங்க சாப்பிட்டுட்டு, ஐயோ லெக்ஸி அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணிட்டு, ஏஷா என்னாடி 1 week ஆளையை காணும், பாஸையும் காணும், 2 பேரும் ஒன்றா போனீங்க வெளில ஏதோ மீட்டிங்ட்டு, அதுக்கப்புறம் 2 பேரையும் காணும். இன்றைக்கி தான் பாஸ் வந்திருக்காரு தெரியுமா?
நான் என்னமோ நினச்சேன் உனக்கும் பாஸும் தான் ஏதாச்சும் ஓடுதுன்னு. அதெல்லாம் இல்லடி. இங்கே ஜாரா வந்திருக்கா, பாஸோட ஃபேன்சியாமே. ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா ஜிமின் சாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு. என்னது, ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? அச்சோ, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினோட அப்பா தான் அங்கே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிற ரொம்ப ஈவலா. அது எப்படி ஜாரா ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோவமாக கத்துறீங்க. ஏன்னா ஜிமின் அப்பா கேட்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லெக்ஸி, நீ எதுக்கிட்டே கோவப்படுற, இரு நான் இப்போவே ஆஃபீஸ் வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிடாம கூட உங்கள் ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிமினோட கார் இருக்கும், அப்படியே அவனுக்கு நிறைய கார்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று கீ எடுத்துகிட்டு நீங்கள் வெளில காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஜிமின் அவன் ஆஃபீஸுன்னு உட்காந்துட்டு, இங்கே பாரு சாரா, நான் தான் சொல்லிட்டேன்ல நான் மேரேஜ் பண்ணிட்டேன். சும்மா இங்கே ஆஃபீஸில் வந்து எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்காது. எனக்கு கடுப்பாக இருக்கு, உன்னை பார்க்கவே பிடிக்கலடி. ஹே ஜிமின், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா சின்ன வயசுலேருந்து. உன் பின்னாடியே தான் சுற்றி சுற்றி வாரேன், அதான் நீ எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறியா? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி பேசிகிட்டு இருக்க மயிராட்டம், கிளம்புறி அப்படின்றான். அவளா ஜிமின் மடியில் போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறா. ஏய் என்னடி பண்ணுற, நான் தான் சொல்லிட்டேன்ல மேரேஜ் பண்ணிட்டேன்னு, இப்போ எதுக்குடி இங்கே வந்து நீ ஜாலரா தட்டிட்டு இருக்க? ஏய் ஜிமின், இங்கே பாரு, மேரேஜ் ஆனால் என்ன, நம்ம 2 பேரும் ஒன்றா நிற்கிருக்கலாம். ஏய் உனக்கு அசிங்கமாக இல்லையாடி, ஆளும் ட்ரெஸ்ஸையும் பாரு, எழுந்துறியுமா என்று. எல்லாம் முடியாது ஜிமின், முடியாது. நான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆ நான் உனக்கு உங்கள் அம்மா சாரி வேர் பண்ண மாதிரி பிடிக்குமா, அந்த மாதிரி நான் வேர் பண்ணிக்கட்டுமா? சீ கருமோ, அந்த மாதிரி பண்ணி தொலைச்சிடாதே. இப்போவே உன்னை பார்க்க முடியல, அதெல்லாம் வேர் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், இந்தியன் ட்ரெடிஷ்னலுக்கே கேவலண்டி, பண்ணி தொலையாதே. என்ன ஜிமின், என்ன உனக்கு பிடிக்காதா? இல்லை பிடிக்காது. நீ எப்படி என்னை விட்டுட்டு மேரேஜ் பண்ணலாம், அதான் நான் உனக்காக இருக்கேன்ல. யார் இருக்க சொன்னா? நான் எப்போ நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? என் அப்பா தான் சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு அறிவு இல்லையா? என்ன ஜிமின்? என்ன சும்மா அழிஞ்சிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும்டி நீ எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸுக்காக தானே. அப்படி இல்லை பேபி, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ உனக்கு இஷ்டமா, ஜிமின்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்ட்டு நீங்கள் தான் உள்ளே வர்றீங்க. எப்படின்னா சாரி வேர் பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்கள் சாரியை பின்னாடி விட்டுருப்பீங்க, அதை எடுத்து உங்கள் ஹிப்பில் அப்படியே சொருகிக்கிறீங்க. உங்கள் ஹிப் வந்து ரிவீலிங்காக தெரியுது. ஜிமின் பார்க்குறான். ஸோ ஜிமின் மடியில் ஜாரா உட்காந்துட்டு இருக்கா. ஏய் ஹூ ஆர் யூ கேர்ள்? மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின், இப்போ புரியுதா நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக கிட்ட போகிறீங்க. ஸோ ஜிமினை பார்த்துட்டு, டேய் அவள் தான் அறிவில்லாமல் உன் மடியில் உட்காந்துருக்கானா, நீ தள்ளி விட வேண்டியதாங்க. நீ எதுக்குடா அவளை மடியில் வச்சுட்டு இருக்க? நான் எங்கடி வச்சுட்டு இருந்தேன், அவள் பாட்டு உட்காந்துட்டு இருக்காடி, இறங்குன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். பொண்ணுங்களை தள்ளி விடக்கூடாதுல்ல கீழே, பாவம் இல்லை. எனக்கு தெரியும்டா நீ என்ஜாய் தானே பண்ணுற அப்படின்னு ஜிமின் முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஏய் எதுக்குடி இப்போ ஏன் பிடிக்கிற? ஒன்றா அடிக்கணும்டா அப்படின்ட்டு ஜிமினை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜாரா அதை பார்த்துட்டு, ஹே கேர்ள், நீ எதுக்கு நீ அவரை அடிக்கிற, அவர் எனக்கு ரொம்ப இஷ்டம். மயிறு இறங்குடி இந்த சைடு அப்படின்ட்டு ஜிமின் பிடிச்சி தள்ளி விட்றான் ஜாராவை. ஸோ ஜாரா அப்படியே கீழே தொப்பு கடின்னு விழுந்துடுறா. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் முன்னாடியே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஹிப் வந்து அவனுக்கு தெரியுது, ஏன்னா அப்படியே உட்காந்துருக்கான்ல. ஸோ அதை பார்த்து அப்படியே பிடிச்சிட்டு லைட்டாக கிள்ளி விட்றான். டேய் உன்னை ஹீரோடா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன், முதல்ல இந்த இந்த மேனா மினிக்கே இந்த ரோமை விட்டு அவளை துரத்தணும். நீ முதல்ல வந்து நான் பேசிக்கிறேன், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு தெரியும் நீ என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜாராவை தான் பார்க்குறீங்க. ஜாரா அப்படியே எழும்பிட்டு, ஜிமின் என்ன ஜிமின் என்னை தள்ளி விட்ட? தள்ளி விடாமல் என்னடி பண்ணுவாங்க அப்படின்னு அவர் காதை போட்டு திருகுறீங்க. ஏய் என்னடி, நான் வந்து ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி எனக்கு ஜிமினுக்கு கல்யாணம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நடுவில் பூட்டுறல. ஏய் நீ தான் எங்கள் 2 நடுவுக்குள்ளே பூந்துற. மயிறு தள்ளு
அப்படின்ட்டு நீங்கள் அவள் ஹேரை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ ஜிம்மின், ஏய் நில்றி, அதெல்லாம் வேணாண்டி, ஆஃபீஸ் டி, நீ வாயை மூடு ஜிம்மின், எல்லாம் உன் அப்பன் கொடுக்குற இலக்காரம், அதான் இந்த மாதிரிலாம் ஆடுறா. உனக்கு தெரியாதுல்ல இந்தியன் கேர்ள்ஸை பற்றி, அவங்க புருஷன் மேலே எவளாச்சும் கண் பட்டான்னு வையேன், செம்மையாக வச்சு செஞ்சிடுவீங்க. இப்போ என்ன அடின்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவள் ஹேரை பிடிச்சி செம்மையாக திருகுறீங்க ஒரு மாதிரி. ஏய் உட்ரி, என்னடி ஹேரை பிடிச்சி இழுக்கிறேன், நானும் பிடிப்பேன் அப்படின்னு அவள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவள் கையை பிடிச்சி பின்னாடி மடக்கி விட்டு அப்படியே தரன்னு இந்த ஆஃபீஸ் வந்து இழுத்துட்டு போகிறீங்க. ஆஃபீஸில் எல்லோரும் பார்க்குறாங்க, எதுக்குடா ஷா வந்து இப்படி இழுத்துட்டு போகிறா அப்படின்ட்டு. ஜிம்மின்னு பின்னாடியே வரா. ஏ ஷா விட்டுர்றி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிட்டே வர்றான். அவங்களால ஷாக்டாக பார்க்குறாங்க. அப்போ சாரா, ஹேய் நான் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்க போகிறவடி. மயிறு, நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி, இங்கே பாரு என் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்ட்டு நீ ஜிம்மின் கட்டின தாலி எடுத்து காட்டுறீங்க. ஸோ ஆஃபீஸில் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, அச்சோ சார் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாரா, இது தெரியாமல் போச்சு, இவளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டோமே அப்படின்றாங்க. இதெல்லாம் ஜிம்மினும் கேட்குறான். அவன் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் செம்ம காண்டில் இருக்கீங்க. ஜிம்மினை பார்த்து அப்படியே திரும்பிட்டு, ஜிம்மின், எல்லாம் நீ கொடுக்குற இலக்கானம், இல்லைனா அவன் மடியில் வந்து உட்காந்துருப்பாளா. கத்தாதடி கத்தாத, என்னடி இப்படி பத்திரகாளி ஆட்டம் ஆடுற, ஆடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை வந்து அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க, அப்படியே தூக்கி அப்படியே கொண்ட மாதிரி போடுறீங்க. உங்களுக்கு இப்படிலாம் அவ்வளோ ரிவீலிங்காக தெரியுது. ஏன்னா மேலே கையோசத்து தானே போடுவீங்க. செம்ம காலில் இருப்பீங்க. ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு அவளை அப்படியே சாராவை, நீ வெளில வாடி அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கேட்டுக்கு வெளியே பிடிச்சி தள்ளி விட்றீங்க. தள்ளி விட்டு உங்கள் 2 கையை அப்படியே தட்டிட்டு, இனிமேல் இந்த ஆஃபீஸ் பக்கம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், அப்படியே கொன்றுவேன் உன்னை, இனி ஜிம்மின் பண்ணி வருவேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் வரமாட்டேன், உன்னை மாதிரி பத்திரகாளிக்கிட்டேலாம் என்னால் சண்டை போட முடியாதும்மா, என்ன அடிக்கிற, ஜிம்மின் பாவம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறது, அவன் தலையை எடுத்து உன்கிட்ட வந்து சாகணுன்ட்டு அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஓடி போயிடுறா அவள் கார் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ ஜிம்மின் திரும்பி பார்த்துட்டு, என்னாடி சைலண்ட்டான பொண்ணுன்னு நினச்சேன், இப்படி பத்திரகாளி ஆட்டம் ஆடுற, விட்டா ருத்ர தாண்டவே ஆடுவ போல, அதுக்கும் மேலே ஆடுவேண்டா, எல்லாம் ஒன்றால், அவள் எப்படி ஓ மடியில் வந்து உட்காரலாம், இது எனக்கான பிளேஸில். ஆமாண்டி உனக்கான பிளேஸ், இங்கே பாரு அப்படின்ட்டு ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு, இன்னும் 2 டேஸில் நாளைக்கே நம்ம 2 அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுறோம், இல்லாட்டி கண்ட நாயில் வந்து மடியில் வந்து உட்காருமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி பொண்டாட்டி, சரி நம்ம என்ன 2 டேஸில் இன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாமா, பண்ணுவேடா பண்ணுவேன், என் அப்பா அம்மா வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக போகிறீங்க. அப்போ ஜிம்மின் தான், ஸோ அவன் மேனேஜர்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறான், சொல்லிடுங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவசரமாக வந்து இன்விடேஷன்லாம் அடிச்சு கொடுக்க சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜிம்மின் தான் கார் எடுத்துகிட்டு வர்றான். போயிட்டு அப்படியே நடு ஹாலில் உட்காந்துக்கிறீங்க சம்மணம் போட்டு சோஃபாவில் செம்ம கோவத்தில். அப்போ ஜிம்மினோட அம்மா வந்துட்டு, என்ன ஷா இவ்வளோ கோவமாக வந்திருக்க ஆண்டி அப்படின்ட்டு நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. அவங்களா அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படியே வர்றான். அவன் ஹேர்லாம் மேலே எழும்பியிருக்கு அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா ஜிம்மின் ஹேரை பிடிச்சி இழுத்துருப்பீங்க. அவங்களுக்கு சிரிப்பாக வருது. என்ன ஜிம்மின் எந்த மாதிரி வந்திருக்க, அம்மா எல்லாம் இவளாலம்மா என் மானமெல்லாம் போயிட்டு ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடி வச்சு என் ஹேரை பிடிச்சி இழுத்துட்டாம்மா. இழுக்காமல் என்ன பண்ணுவா, இந்தியன் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது, நீ ட்ரெடிஷ்னல் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆமாம் சாரா வந்து உன் மடியில் உட்காந்துன்னு உன் ஹேரை அப்படின்ட்டு ஜிம்மினோட அம்மா செம்மையாக சிரிக்கிறாங்க. அம்மா போம்மா அப்படின்ட்டு ஜிம்மின் கோவமாக போயிடுறான். ஸோ ஜிம்மினோட அப்பா தான் மேர்ந்து பார்த்துட்டு, நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனால் இவன் சந்தேகப்பட்டு அவன் உன்னை விட்டு போவான்னு பார்த்தா அவனுக்கே அடிச்சிட்டு வந்திருக்காளே, எந்த ஊருக்காரையோ தெரியலையே, கண்டிப்பாக இவன் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கணும். நல்ல வேளை நம்ம கேரளா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வச்சு செஞ்சிருப்பாளுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கோவமாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா ஜிம்மில் போய் உட்காந்துட்டு பயத்தில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு பயம், ஏன்னா ஆஃபீஸில் வச்சு எல்லாருக்குமே ஜாராவை நீங்கள் அடிச்சிருப்பீங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் மேலே அந்த கொண்ட மாதிரி போட்டு நல்லா அவுத்த விட்டு உங்களோட
அந்த நீங்கள் இடுப்பில் கட்டியிருப்பீங்கல்ல, ஐ மீன் உங்கள் சாரியை அப்படி முன்னாடி எடுத்து இடுப்பில் இப்படி சொருகியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எடுத்துவிட்டு ஜிமின் பக்கத்தில் தான் போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே குனிறான். நீங்கள் ஜிமினை பார்த்து, என்னடா பொண்ணு மாதிரி வெக்கப்படுற, அதெல்லாம் பண்ணாத, உன் மேலே செம்ம காலில் இருக்கேன். சரிடி சரி, எனக்கு புரியுது நீ கோவமாக இருக்கன்ட்டு. நான் அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா நீ ருத்ரதாடாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருக்கும். இப்போ ப்ரெஸ்ஸு மீடியான்ட்டு ஆஃபீஸ் பக்கம் வருவாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. எல்லாம் என் அப்பந்தான் சமாளிக்கணும். சரி, நமக்கு மேரேஜ் தானே, ஷாப்பிங் போகலாமா? ஒருத்தர்லாம் பானா, எல்லாமே வீட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் அப்படியே தூங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஏய் என்னாடி தூங்குறேன்னு சொல்கிறேன். ஈவினிங் ஆச்சு, சண்டை போட்டே பாதி டைம் முடிஞ்சிருச்சு, சரியாக சாப்பிட கூட இல்லை, நீ போய் கீழே ஃபுட் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஜிமினும் என் தலையை எடுத்து, அடக்கமான பொண்ணு நல்ல பொண்ணு சாரி கட்டிட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் ஒரு பத்திரகாளிக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு அவன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ ஜிமினை பார்த்துட்டு, இப்போ தாங்க நீ சாப்பிட்டியாடா அப்படின்ட்டு. நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டு அப்படின்றான். ஸோ அப்படியே தானே அவங்க டேஸ்லாம் போகுது. ஒரு 3 days போயிட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் ஆல்ரெடி வந்திருப்பாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் தான் இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ ஜிமின் தான். ஸோ அவனுக்கு வேஷ்டி கூட கட்ட தெரியல, தெரியாமல் கட்டிட்டு கஷ்டப்பட்டு வந்து ஸ்டேஜ்லேருந்து உட்காந்துக்கிறான் அந்த அக்னி முன்னாடி. ஸோ நீங்களும் பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு ரெட் கலர் சாரி வியர் பண்ணி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அது ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக ஜிமினும் உங்களுக்கு தாலி எடுத்து கட்டிடுறான். ஸோ உங்கள் நெத்தியில் அப்படியே குங்குமம்லாம் வைக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து லைஃப் இப்போ ஓகே செட்டில் அப்படின்னு தோணுது. ஸோ ஜினு பார்த்து அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ எல்லா ப்ராசஸுமே அப்படியே நடக்குது. அந்த ஈவினிங் தான், மார்னிங் தான் அவங்களுக்கு இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேரேஜ் தான் இருக்கும். அண்ட் ஈவினிங் அவங்களுக்கும் ஜிமினுக்கும் கொரியன் ஸ்டைலில், ஐ மீன் கிறிஸ்டியன் ஸ்டைலில் வந்து மேரேஜ் ஆக போகுது. நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு தான் போக போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த கவன்லாம் போட்டு பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, ப்ரிட்டியாக. ஸோ ஜிமின் அவங்க அப்படியே பார்க்குறான். ஸோ நீங்கள் உங்கள் அப்பா ஹேண்டை பிடிச்சி நடந்துட்டு வர்றீங்க. அவனுக்கா பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. இன்றைக்கி நைட்டுக்கு சமத்தியாக அவனு இருக்குல்ல, அப்படியே வச்சு செய்யணும். இவன் என்ன ஆட்டம் ஆடுறா, சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கணும்டா. டே ஜிமினு, உன் காட்டில் அடை மலை தான்டா அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். ஸோ உங்கள் அப்பா அவங்க ஜிமின்கிட்ட ஹேண்டை பிடிச்சி கொடுக்குறாரு. ஸோ அப்படியே ஹேண்டை பிடிச்சி கொடுத்துரு. அந்த ஃபாதரும் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் ஜிமினை உங்களுக்கு ரிங்கும் போட்டு விட்றான், நீங்களும் போட்டு விட்றீங்க. அண்ட் வந்து அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். அப்படியே எல்லாருமே பார்த்து லைட்டாக கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் அப்பா அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் ஹாப்பி, ஏன்னா நல்ல ஒரு இதுதான் அவங்க கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஜிமின் அப்பாவுக்கு ஓகே இந்த பொண்ணு அப்படின்னு அவருக்கும் தோணுது. ஏன்னா வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் இவ்வளோ ஸ்மோக் பண்ணிட்டு, அஃபீஷியலாக மேரேஜ் ஆகிட்டுல, சடன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இப்போ அஃபீஷியலாகவே நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிட்டு, இப்போ என்ன பண்ணுறது, வாடி வீட்டுக்கு. இந்த 3 days கோவப்பட்டு என்னை ஒரு டச் கூட பண்ண விடலை. இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு கச்சேரி, சமத்தியாக வச்சு செய்வேன் ஓகே அப்படின்றான். நீங்களா ஜிமினை வாய்ட் ஐஸில் பார்த்துட்டு என்னடா பண்ண போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் எச்சி முழுங்குறீங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இந்த பார்ட் இதுவே ஓவர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்லாம் கேட்டுறாதீங்க, நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இமேஜினேஷன் பண்ணுறதுலாம் தெரிலடா, சரியா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பர்பிள் யூ.